திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். இதனால் கிரிவல பாதை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் மலை மோதுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன் வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது கிரிவல பாதையில கிரிவலம் வர தொடங்கியிருக்கிறாங்க. இதனால கிரிவல பாதை முழுவதுமே பக்தர்களுடைய கூட்டம் என்பது அலைமோதி வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக பஞ்சபூதங்கள்ல அக்னிக்குரிய ஸ்தலமாக பார்க்கப்படுவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல ஆண்டுதோறும் பௌர்ணமி திருவிழா என்பது களைகட்டி கோலாகலமாக அந்த கிரிவல பாதை முழுவதும் கிரிவலம் செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கார்த்திகை தீப திருநாள் அன்று அந்த கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தான் இன்றைய தினம் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது கிரிவல பாதையில கிரிவலம் வருவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் திருவண்ணாமலை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. பக்தர்களுடைய வசதிக்காக பல்வேறு நகரங்களில் இருந்து 4764க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலை சுற்று வட்டாரத்தில் மட்டும் பார்த்தோம் என்றால் 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் 130 வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதல் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை நகர பகுதிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் மெல்ல மெல்ல வருகை தந்திருந்த சூழல்ல தற்போது லட்சக்கணக்கான பக்தர்களும் தற்போது கிரிவல பாதையில வலம் வர தொடங்கி இருப்பதால திருவண்ணாமலை நகரம் முழுவதுமே கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவிலை சுற்றிய 4 மாட வீதிகளில் கிரிவல பாதை முழுவதும் விளக்குகள், கண்காணிப்பு கோபுரங்கள், சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பக்தர்களுடைய வசதிக்காக தனியார் பள்ளிகள் மூலமாக கிரிவல பாதைக்கு பயணிக்க சிறப்பு பேருந்து வசதியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து அந்த கிரிவல பாதைக்கு வருவதற்கு ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை தவிர்த்து 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழல்ல பக்தர்கள் கூட்டம் என்பது பெருவாரியாக அதிகரித்திருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. இந்த ஒரு சூழலை தான் தொடர்ந்து பக்தர்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்து வருவதன் காரணமாக பாதுகாப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவிலுடைய 4 மாட வீதிகளை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களுடைய வாயில்கள் அனைத்துமே தற்போது தடுப்புகள் மூலம் மூடப்பட்டு முன் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பொது தரிசனத்திற்கென்று தனியாக வழி என்பது அமைக்கப்பட்டு அதன் மூலமாக பக்தர்கள் உள்ளே வருவதற்கு மட்டும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கிரிவல பாதை முழுவதுமே தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கின்றன. லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வர தொடங்கி இருக்கிறாங்க. இன்று காலை சரியாக 3:40 மணிக்கு பரணி தீபம் என்பது கோவில் வளாகத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு 2668 அடி கொண்ட மலையினுடைய உச்சியில கார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் என்பது மலையின் உச்சியில செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோடி வடிவமாக காட்சியளித்ததை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக இந்த கார்த்திகை தீப திருவிழா என்பது நடத்தப்படக்கூடிய நிலையில் மலை மீது அந்த மகாதீபம் ஏற்றுவதற்காக தற்போது செப்பு கொற்பரை என்பது எடுத்துச் செல்லப்பட்டு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக சுமார் 1500 கிலோ நெய்யும் 1500 மீட்டர் காடா துணியும் மலையினுடைய உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாலையில கார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. இந்த ஒரு சூழல் தான் கடுமையான பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. டெட்வா புயல் எதிரொலியின் காரணமாக புயல் கரையை கடந்த பிறகும் கூட தொடர்ந்து வலுவிழந்த பிறகும் கூட திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடுமையாக மழை என்பது அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது. இன்று காலை பரணி தீபம் போதும் கூட கடுமையாக மழை பொழிவு இருந்ததன் காரணமாக பக்தர்கள் மலையில நனைந்தபடியே சாமி தரிசனம் செய்திருந்தாங்க. இந்த ஒரு சூழலை தான் மலை உச்சியின் மேல் மகாதீபம் ஏற்றப்படும் போது எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக பக்தர்கள் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த மலைக்கு செல்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாக பார்க்க முடியுது. காவல்துறை ஒட்டுமொத்தமாக ஒரு விரிவான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. நேரம் செல்ல செல்ல பக்தர்களுடைய வருகை என்பது கடுமையாக அதிகரித்திருப்பதை தான் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. உங்களுடைய விரிவான கள விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.
ஃபாலோ பண்ணுங்க.